இதம் தரும் மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் தரும் இரண்டும் மாறி பழி மிகுந்திழிவுற்றாலும் இதம் தரும் கோடி இன்னல் விளைந்தென்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்ற மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரினுடைய வரிகளை வணங்கி எங்களுடைய சுதந்திர தின சிறப்பு கருத்தரங்கத்தை துவங்குகிறோம். தேச விடுதலைக்கு பெரிதும் காரணம் வீரமா தியாகமா என்ற அருமையான தலைப்பிலே இன்றைக்கு 6 அறிஞர் பெருமக்கள் சிந்திக்க இருக்கிறார்கள். கேரம் போர்டு என்று சொல்லக்கூடிய அந்த கேரம் உள்ளரங்க விளையாட்டை உலகத்துக்கு தந்தவர்கள் ஆங்கிலேயர்கள். அதுல வெள்ளை நிறத்துல ஒரு காயின் இருக்கும், அதே மாதிரி கருப்பு நிறத்துல ஒரு காயின் இருக்கும். ரெண்டுமே ஒரே மரத்திலே செய்ததுதான். ஆனால் ஒன்றிலே கருப்பு சாயம் பூசுகிற போது அதற்கு 1 புள்ளி, அதற்கு வெள்ளை சாயம் பூசுகிற போது அதற்கு 2 புள்ளி. காரணம், கருப்பை விட வெள்ளை ஒரு படி மேலே இருக்க வேண்டும் என்று நினைத்தவன் வெள்ளையன். அது மட்டுமல்ல, இந்த போட்டியில யார் வெற்றி யார் தோல்வி என்பதை யார் முடிவு செய்கிறார் தெரியுமா? சிகப்பு காயின் தான் முடிவு செய்கிறது. வெள்ளையை காட்டிலும் ஒரு படி உயர்வு சிகப்பு, அதனால் அதற்கு 5 புள்ளிகள் என்று வைத்தான் வெள்ளையன். அது மட்டுமல்ல, அந்த சிகப்பு காயினை போட்டா வெற்றி பெற முடியாது, அதை தொடர்ந்து ஃபாலோவா ஒரு கருப்பையோ வெள்ளையோ போடணும். என்ன அர்த்தம்? ராணினாலே யாராவது ஒருத்தங்க ஃபாலோ பண்ணாதான் மரியாதை இல்லையா? எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனை 4 பேர் பின்பற்றுகிற போதுதான் அவன் மதிப்பு உயர்கிறது. செஸ் போர்ட்ல கூட பாருங்க, அந்த சதுரங்க விளையாட்டினுடைய தாயகம் நம்முடைய இந்தியா. ஆனா அதுல வெள்ளைக்காரன் பல மாற்றங்களை பண்ணான். அதுல யாருக்கு பவர் அதிகம்? ராணிக்கு தான் பவர் அதிகம். ராஜா நம்ம வீட்டில் உள்ள குடும்ப தலைவர் மாதிரி அப்புறாணியா இருப்பாரு. ஒரு கட்ட நகரத்துக்கே 1000 யோசனை பண்ணுவார். இங்கிட்டு போறதா அங்கிட்டு போறதா, அங்கிட்டு போறதா இங்கிட்டு போறதா, 4 பக்கமும் குழி வெட்டி வச்சிருக்காங்களேன்னு பயப்படுவார். நான் ராணி அப்படி கிடையாது. யானை மாதிரி சர்ன்னு போவாங்க, மந்திரி மாதிரி சர்ன்னு இப்படி வருவாங்க. அவ்வளோ பவர் ராணிக்கு. ஏன்? வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய உயர் பதவியை அலங்கரித்தது ராணி என்பதால் உளவியல் ரீதியாக விளையாட்டில் கூட இந்த உலகத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தவன் யார் என்றால் வெள்ளைக்காரன். அந்த வெள்ளைக்காரனுடைய தோட்டா குண்டுகளை எல்லாம் தன்னுடைய மார்பிலும் உடல் முழுக்க வாங்கி கொண்டு தன் உடலையே புல்லாங்குழல மாற்றியதால் தான் இன்றைக்கு தேசிய கீதம், சுதந்திர கீதம், தியாக உடல்கள் என்ற புல்லாங்குழலால் தான் இன்றைக்கு அந்த இசை இசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அந்த தியாக திருவுருவங்களை நாம் அனைவருமே வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அஞ்சல் தலையிலும் யாருடைய முகம் இருக்கிறதோ அவர்கள் தான் அன்றைக்கு வெள்ளையனுக்கு அஞ்சாத தலைகளாக இருந்தார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. தேச விடுதலைக்கு பெரிதும் காரணம் வீரமா தியாகமா? அந்தமான் ஒரு சிறைச்சாலை அல்ல, அது ஒரு வதை கூடம். சுதந்திர போராட்ட வீரர்களினுடைய பலி பீடம். அது சிறைச்சாலையே கிடையாது. அந்த அந்தமான் தீவு ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை. வெள்ளைக்காரங்க மட்டும் ஒரு கூடார அமைச்சிருப்பாங்க, மாட்டுக்கொட்டையும் தொழுவம் தான் நமக்கு. அந்த தீவே ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை தான். அதுல போர்ட் பிளேயர்னு ஒரு இன்ஜினியர் வரார். அவர் தான் அங்க சிறைச்சாலையை கட்டுறார். கட்டுறதுக்கு யாரு செங்கல்லாம் சுமந்தாங்க தெரியுமா? எல்லாம் நம்ம ஆட்கள், நம்முடைய இந்தியர்களை வச்சு தான் அந்த சிறைச்சாலையை அவன் கட்டுறான். அந்த சிறைச்சாலையை போய் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் சக்கரம் இருக்குல்ல, அதுல இந்த ஸ்போர்க் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி வடிவத்தில் அவன் கட்டியிருப்பான். அந்த சிறைச்சாலையை விட்டு உலகத்துல யாராலையுமே தப்பிக்க முடியாது. ஏன் தெரியுமா? தப்பிச்சீங்கன்னா சுத்திலும் காடு, காட்டுவாசிகள் இருப்பாங்க. சிறையிலேருந்து தப்பிச்சாலும் உனக்கு தண்டனை உறுதி, மரணம் உறுதி. அப்பேற்பட்ட கொடுமையான சிறைச்சாலை அந்த செல்லுலார் சிறைச்சாலை. அது மட்டும் இல்ல, அங்க எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணான் தெரியுமா? சாப்பாடே கொடுக்க மாட்டான், ஒருவேளை தான் சோறு கொடுப்பான். அதுவும் புழு விழுந்த சாதம். அது சாப்பிட்டு வயிறு உபாதை வரும். இயற்கை உபாதையை கழிப்பதற்கு கூட அவன் அனுமதிப்பதில்லை. அவர்கள் அறை பார்த்தீங்கன்னா சின்ன அறையா இருக்கும். எந்த இடத்துல அவங்க இயற்கை உபாதையை கழிச்சாங்களோ அதுக்கு பக்கத்துல தான் அவங்க சாப்பிடணும். அப்படி பல கொடுமைகள் அங்க நிறைவேறியது. அது மட்டும் இல்ல, அதுல நான் அந்தமான் சிறைச்சாலைக்கு போயிருக்கேன். அங்க 3வது மாடியில அறை எண் 7. அங்க இருந்து பார்த்தா தூக்கு தண்டனை மேடை தெரியும். 3 தூக்கு கயிறுகள் தொங்கும். தினம்தோறும் தூக்கு உண்டு. அந்த அறையிலிருந்து பார்க்கிறவங்க மட்டும் அந்த தூக்கு தண்டனை காட்சி தெரியும். நாள்தோறும் தூக்கு தண்டனை காட்சியை பார்த்து பார்த்து அவன் மன ரீதியாக பாதிப்படைய வேண்டும் என்று சொல்லி அந்த சிறைச்சாலையில அந்த அறையிலே தான் நம்முடைய விநாயக் தாமோதர்
சாவர்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு தியாகியை அந்த இடத்திலே அடைத்து வைத்தான் வெள்ளைக்காரன். ஒரு ஆங்கில அதிகாரி டேவிட் பாரி என்று சொல்லக்கூடிய ஒருத்தரை ஆங்கில அரசாங்கம் நியமனம் பண்ணுது. அவன் என்ன தெரியுமா பண்றான், எல்லாருக்கும் கைகள்லையும் கால்கள்லையும் மட்டும்தான் விலங்கு மாட்டப்பட்டிருக்கு. ஆனா அவன் என்ன பண்றான்னா கழுத்திலையும் விலங்க மாட்டான். இந்த ஸ்டெதோஸ்கோப் மாட்டுவாங்க பாருங்க, அது மாதிரி தலைகீழ இருந்தா எப்படி இருக்கும், கால்களிலும் விலங்கு பூட்டப்பட்டு கழுத்திலும் விலங்கு மாட்டப்படுகிறது. அவ்வளவு கொடுமை பண்றான். ஒவ்வொரு தூக்கம் போடும் போதும் வீர சாவர்கர் சொல்லுவாரா பாரத மாதா கி ஜெய் என்று. அடுத்த நிமிடமே அங்க இருக்கக்கூடிய 698 அறைகளில் இருந்தும் அந்த சிம்ம குரலானது அங்கே எதிரொலிக்கும் என்று சொன்னால் எப்பேற்பட்ட வீரர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள், அவர் எப்பேற்பட்ட வீரமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நினைச்சு பாருங்க. 50 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்ற ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் நம்முடைய வீர சாவர்கர். வீரத்தால் இந்த சுதந்திரம் வந்தது அப்படின்னு சொல்றதுக்கு 3 பேர் இல்லைங்க, தியாகத்தால தான் இந்த சுதந்திரம் வந்தது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்தியாவில் இருந்து 2 ஆயுதத்தை கையில் எடுத்தார்கள். ஒன்று அகிம்சை, இன்னொன்று புரட்சி. இந்த 2ஐயும் விட புதுமையான ஒரு ஆயுதத்தை ஒருவர் கையில் எடுத்தார். அவர் யார் தெரியுமா? அவர்தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. வெள்ளைக்காரனை இந்த நிலத்திலே 1000 பேர் எதிர்த்தார்கள், லட்சம் பேர் எதிர்த்தார்கள், கோடி பேர் எதிர்த்தார்கள். நிலத்திலே எதிர்த்தவர்கள் கோடி பேர் உண்டு. அந்த வெள்ளைக்காரனை நீரில் எதிர்த்த ஒரே தலைவன் நம்முடைய வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்பதை மறந்து விடாதீர்கள். எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை நீங்க எடுத்தா தான் பயப்படுவான். வந்தால் கப்பலோடு வருவேன், இல்லை என்றால் கடலில் விழுந்து சாவேன் என்று சூளுரைத்த ஒரு பெருமகன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்றால் எப்பேற்பட்ட தியாகி அவர். நினைச்சு பாருங்க. அவங்க தாத்தா வழக்கறிஞர், அவங்க அப்பா வழக்கறிஞர். 1 மணி நேரத்துக்கு நீதிமன்றத்தில் வழக்காடுவதற்கு அவர்கள் வாங்குகிற தொகை எவ்வளவு தெரியுமா? ஆனா அப்பேற்பட்ட பெருமகன் சென்னையிலே கடைசி காலத்திலே தெரு தெருவாக மண்ணெண்ணெய் விற்று செத்து போனார். வாடகை வீட்டிலே வாழ்வதற்காக மயிலாப்பூருக்கு வராரு. வாடகை அதிகமாவதுன்னு தாங்க முடியாம நம்முடைய பெரம்பூர்ல அந்த சுடுகாட்டு பக்கத்துல பிணம் எரிக்கிற அந்த புகை தாங்க முடியாம அந்த பெரம்பூர்ல இருந்து மறுபடியும் சிந்தாதிரிப்பேட்டைக்கு போய் மண்ணெண்ணெய் விற்று இறந்தார். தலையில வைத்துக் கொண்டு தெரு தெருவாக மண்ணெண்ணெய் விற்றார். அந்த ஏழ்மை நிலையிலும் கூட காந்தியிடத்திலே பணம் வாங்குவதற்கு அவருக்கு தன்னம்பிக்கை இடம் கொடுக்கவில்லை. அந்த சூழ்நிலையில் காந்திக்கு அவர் கடிதம் எழுதுகிறார். நான் எனக்காக கேட்கவில்லை, என் குடும்பம் வறுமையில் இருக்கிறது. இப்பொழுது கூட நான் உங்களிடத்தில் பணம் கேட்கவில்லை என்றால் என் குடும்பத்துக்கு நான் துரோகம் செய்தவனாகி விடுவேன். ஆகவே தென்னாப்பிரிக்காவில் உள்ள தமிழர்கள் எனக்காக தங்களிடத்தில் கொடுத்த பணத்தை அருள் கூர்ந்து எனக்கு வழங்க வேண்டும் கேட்டார். பட்டிமன்றம் துவங்குகிறது. வீரமே என்ற அணியின் சார்பாக பேச வருமாறு MOB வைணவ மகளிர் கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் ராஜேஸ்வரி அவர்களை உங்களது கைத்தட்டற்கடை அழைக்கிறேன். வாங்க. இந்தியாவில் வாழ்பவர்கள் இந்தியர்கள் அல்ல. எவர் மனதில் இந்தியா வாழ்கிறதோ அவர்தான் இந்தியர். வங்காள விரிகுடா இந்தியாவை ஈரப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. மேற்கே அரபிக்கடல் இந்தியாவை ஈரப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. வடக்கே இமயமலை தன் பனிச்சிகரங்களால் இந்தியாவை ஈரப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. தெற்கே இந்திய பெருங்கடல் இந்தியாவை ஈரப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்தியா ஈரம் சூழ்ந்த இந்தியா மட்டுமல்ல, வீரம் சூழ்ந்த இந்தியா என்பதை நாம் பெருமையுடன் சொல்லிக் கொள்ளலாம். இந்திய வரலாற்றிலேயே ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய தன் இடத்தை, தன் நிலத்தை அந்த ஆங்கிலேயர்களிடம் போராடி மீட்டு பெற்ற ஒரே பெண் போராளி வேலு நாச்சியார். அந்த வேலு நாச்சியார் அந்த வெற்றியை பெற்றவுடனே மார்த்தட்டி சொன்ன விஷயம், இந்த வெற்றியை நான் உடையாள் படைக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று. ஒரு காட்டில் வசிக்கக்கூடிய உடையாள் எனும் சாதாரண பெண்மணி, அந்த உடையாள் எனும் வீர பெண்மணியின் வீரத்தை அங்கீகரிப்பதற்காக மட்டும்தான் வேலு நாச்சியார் தன்னுடைய படைக்கு உடையாள் படை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த உடையாளுடைய தியாகத்தை நினைவுபடுத்தணுங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு நடுகல்ல வைத்து தன்னுடைய திருமாங்கல்யத்தை முதல் காணிக்கையாக கொடுத்து அதை வாழையடி வாழையாக இன்றைக்கு அந்த இடத்திலே கொல்லங்குடி வெட்டுடை காளி என்று ஒரு ஆலயமே இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் பாரத தேசத்தினுடைய பெருமை என்பதை மறந்துடக்கூடாது. வீரமங்கை வேலு நாச்சியாருடைய போர்படையை பார்த்து வியந்து போறாங்க. அவங்க பல கலைகள்ல தேர்ச்சி பெற்றவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். வேலு நாச்சியாருடைய பயிற்சிகள்னு பாத்தீங்கன்னா அவங்க குதிரையேற்றம் நல்லா பண்ணுவாங்க,
களரி முதலான பல வீர பயிற்சிகள்ல தேர்ச்சி பெற்றவங்க. இதை பார்த்து வியந்த அந்த குயிலி வேலு நாச்சியாருடைய படையில சேரணும்னு ஆசைப்பட்டு அதை போன்றவே அவங்கள மாதிரியே நிறைய பயிற்சிகளை மேற்கொண்டு மிகப்பெரிய பதவி அதில் அடைகிறாங்க. அவங்க படைய தலைமை தாங்கக்கூடிய அந்த தளபதி எனும் பெரிய பதவி அடைகிறாங்க இந்த குயிலிங்க பெண்மணி. அவங்களுடைய வீரச் செயல் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்த பெண்மணி சாதாரண பெண்மணியாக தன் உயிரை விடவில்லை. இந்த வேலு நாச்சியார் பல துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. முத்து வடுகநாதர் அவர் இறப்பிற்கு பிறகு வேலு நாச்சியார் பல ஆண்டுகள் பொறுத்திருந்து அதே ஆங்கிலேயரை அதே சூழ்ச்சியால வீழ்த்தணும் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. அந்த ஒவ்வொரு காலகட்டத்தையும் அவங்க கடந்து வர்றது மிகப்பெரிய ஒரு கடினமான செயலா மாறுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாள் அங்க இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அப்படிங்கிற அம்மன் கோயில்ல ஒரு பெரும் திருவிழா நடத்துறாங்க. அந்த திருவிழாக்கு நிறைய ஆங்கிலேயர்கள் வராங்க. அதுல ஒரு ஆங்கிலேயர் தான் முத்து வடுகநாதர் இறப்பிற்கு காரணமாக அமைந்தவர். அவரை சூழ்ச்சியால அழிக்கணும் அப்படிங்கிற குயிலியுடைய எண்ணத்தை அன்னைக்கு நிறைவேற்றுறாங்க. அந்த குயிலியுடைய வீரம் அங்க வெளிப்படுது. தன் உடல் முழுக்க கோயில் இருக்கக்கூடிய எண்ணெயை தேய்ச்சிக்கிறாங்க அந்த குயிலி. அந்த எண்ணெயோடு தன் உடலை தீப்பற்றி கொண்டு அந்த தீப்பற்றிய அந்த உடலோடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குக்கு சென்று அந்த ஆயுத கிடங்கை அழித்து அங்கு இருக்கக்கூடிய அந்த ஆங்கிலேயர்களையும் அழிக்கின்ற அந்த வீர பெண்மணியுடைய வீரம் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் நிச்சயமாக தெரிந்திருக்கணும். அந்த ஜெனரல் டயர் என்ன பண்றாரு, மிகப்பெரிய மைதானம் அந்த ஜாலியன் வாலாபாக், அதுல மொத்தமா பல இந்தியர்களை நிக்க வச்சு சுட்டு வீழ்த்திட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தங்க கேக்குறாங்க, ஏன் இப்படி இந்தியர்களை சுட்டி வீழ்த்திருங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில், என்கிட்ட தோட்டாக்கள் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு, அதனாலதான் 1-2 பேர் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவ்வளோ ஏளனமா அவர் பதில் சொல்றார். உத்தம் சிங் இந்த நிகழ்ச்சி நடந்து 21 ஆண்டுகள் காத்திருக்கிறார். லண்டன் நகரத்துல போய் அதே ஊர்ல அவருடைய நாட்டுல போய் அவரை வீழ்த்தணும்னு முடிவு பண்றவர் யாருன்னா உத்தம் சிங் என்பவர். லண்டனுக்கு செல்லக்கூடிய ஒரு கப்பல்ல வேலை வாங்குறார். அந்த கப்பல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஊழியராக கப்பல் மூலமாக லண்டனுக்கு போய் சேர்றார். அந்த ஜெனரல் டயர் அவர் நாட்டில் அவர் மக்கள் முன் நெற்றி பொட்டில் வைத்து சுடுகிறார். அவருக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிறது முடிவெடுக்கப்படுகிறது. அந்த சூழ்நிலையில நீதிபதி இவரை கூப்பிட்டு கேட்கிறார், உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு அந்த நீதிபதி அவர்கிட்ட கேட்கிறார். உங்களுடைய நாட்டில் 6 அடியில் என்னை புதையுங்கள், இனி வரப்போகின்ற வரலாறு உத்தம் சிங் ஆங்கிலேயர்களுடைய நாட்டில் 6 அடியை கைப்பற்றினான் என்று எழுத வேண்டும் என்று சொன்னவர் உத்தம் சிங். அப்படிப்பட்ட வீரர்கள் சூழ்ந்த நாட்டில் நாம் பிறந்திருக்கின்றோம். இந்த அழகான சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே அவர்களுடைய வீர இரத்த துளிகள் தான் இன்று நாம் இந்த விழாவை கொண்டாட காரணமாக இருக்கின்றது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் சுதந்திர போராட்ட வீரத்துல யாரு பெண்கள்ல சிறந்தவங்கன்னு சொன்னா எல்லாரும் என்ன சொல்லுவோம், ஜான்சி ராணி லட்சுமி பாய் தான் சொல்லுவோம் இல்லையா? ஆனா அவங்களுக்கு முன்னாடியே 85 ஆண்டு காலத்துக்கு முன்பே நம்முடைய தமிழ் மண்ணிலே போராடிய ஒரு போராளி நம்முடைய வேலு நாச்சியார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ராமநாதபுரம் மாவட்டம் செல்லமுத்து சேதுபதியினுடைய ஒரே மகள், ஆண் வாரிசு இல்ல ஜமீனுக்கு. சேதுபதி முடிவு பண்றாரு, என் பொண்ண ஆண் மாதிரி வளர்ப்பேன். வாழ் பயிற்சி, வேல் எறியக்கூடிய பயிற்சி, குதிரை ஏற்றம், அது மட்டும் இல்லைங்க, பிரெஞ்சு படிச்சாங்க, உருது படிச்சாங்க, பல மொழிகளை படிக்க வைத்து தேர்ச்சி அடைய வைக்கிறாங்க. முத்துவடுகநாதரோட திருமணம். வெள்ளக்காரன் முத்துவடுகநாதரை மட்டும் கொல்லல, அவருடைய ஒரே மகளான கௌரி நாச்சியாரையும் கொல்றான். கணவனை இழந்து தந்தையெல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் மகளை இழந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் ஒரு பெண்ணுடைய மனது, நினைச்சு பாருங்க. அன்னையிலிருந்து அவங்க முடிவு பண்ணாங்க, தன்னுடைய தளவாயாக இருக்கக்கூடிய தாண்டவராயன் பிள்ளை, தன்னுடைய தளபதியாக இருக்கக்கூடிய மருது சகோதரர்கள், அவர்களை வைத்துக் கொண்டு ஹைதர் அலி இடத்திலே போய் 5000 படை வீரர்களை வாங்கி வெள்ளையனை எதிர்த்து வெற்றி பெற்ற ஒரே பெண்மணி யார் என்றால் நம்முடைய வீரன் அங்கே வேலு நாச்சியார். 1780 இருந்து 1789 வரைக்கும் 9 ஆண்டுகள் தெரியுங்களா? வரலாறு படிச்சு பாருங்க. அந்த ஜோசப் ஸ்மித்தும் அந்த பாஞ்சோர்னு சொல்லக்கூடிய வெள்ளையனை வெட்டி படுகொலை செஞ்சாங்க. என்ன பெரிய வரலாறு தெரியுமா? வெள்ளையனுடைய வரலாற்றிலேயே அவன் பிடித்த நிலத்தை அவனிடத்திலிருந்து உலகத்தில் எவனுமே மீட்டது கிடையாது.
ஆனால் ஆங்கிலேயனால் பிடிக்கப்பட்ட ஒரு இடத்தை மீண்டும் வெற்றி பெற்று அவனிடத்திலிருந்து மீண்டும் கைப்பற்றிய ஒரே வரலாறு இந்திய மண்ணிலே வீரமங்கை வேலுநாச்சியாருடைய வரலாறு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால வீரம் தான் முக்கியம்னு அவங்க பேசியிருக்காங்க. இல்ல தியாகம் தான் அப்படின்னு பேசுறதுக்காக வராங்க. மிகச்சிறந்த பேச்சாளர், நல்ல கவிஞர், ஆற்றலுக்காக பேசக்கூடிய என்னுடைய அருமை சகோதரி, மிகச்சிறந்த ஒரு பண்பாளர் திருமதி தீபா அவர்களை உங்களது கைத்தட்டுக்களை அழைக்கிறேன். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வியர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி, செக்கிழுத்து, மிதிப்பட்டு, உதைப்பட்டு, பல வதைகள் பட்டு, உயிர்களை தியாகம் செய்து பெறப்பட்டதல்லவா சுதந்திரம். எதிரணியில் மேடம் வீரம்னு அழகாக சொல்லிட்டாங்க. உடையார் வேலு நாச்சியாருக்கு உடையார் செய்த வீரம், அது வீரம் இல்லைங்க, அவங்க தவறுதலாக பேசிட்டாங்க. அவர்கள் செய்தது தியாகம். அந்த தியாகத்தில் வந்தது தான் வேலு நாச்சியாரின் வீரம் வீறு கொண்டு வெளியே தெரிந்தது. கொல்லங்குடி காட்டுக்குள்ள ஒரு சிறிய குடிசை, அதில் தங்கியிருந்தவங்க தான் அந்த உடையார் என்ற பெண்மணி. அவங்க தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்கிறார்கள். குதிரை கால்கள் எடுத்து அடுத்த அடி வைக்க முடியல தாகத்தினால். ரெண்டு பேரும் தாகம் கொஞ்சம் தணிஞ்சிட்டு வேலு நாச்சியார் சொல்கிறாங்க, அம்மா பின்னோக்கி ஆங்கிலேயர் படை வந்துக்கிட்டு இருக்காங்க, தயவு செய்து நாங்கள் எங்களை பார்த்தீங்களான்னு கேட்டா பார்க்கலன்னு சொல்லிடுங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து கேட்கும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை தெரியும். ஒரு பெண்மணி குதிரையில் இந்த வழியாக சென்றார் என்பது எனக்கு தெரியும், ஆனால் எந்த வழியாக சென்றார் என்பதை நான் கூற மாட்டேன்னு சொன்னாங்க. எதுக்காகனா அந்த பாதை காட்டு வழி முழுதும் அறிந்தவள் உடையாள். அந்த பாதை தெரிந்ததுனால இவங்க போற வேகத்தில் பின்னோக்கி வர ஆங்கிலேய படை நெருங்கி அவர்களை பிடித்து அழித்து விடுவார்கள் என்ற ஒரே நோக்கில் உடையார் என்ன பண்ணுறாங்க, மிதிப்படுறாங்க, ஆடைகள் கிழிக்கப்படுகிறது. எல்லா நேரத்திலும் சிறு புன்முறுவலோடு அவங்க சொன்ன பதில் எனக்கு தெரியும் ஆனால் சொல்ல மாட்டேன் அப்படி என்று காலம் தாழ்த்தி சொல்லி கடைசியில் ஆங்கிலேயர்கள் தன் துப்பாக்கியிலிருந்து வந்த குண்டுகளால் துளைத்து விட்டு அதுக்கப்புறம் போனாங்க. அந்த உடையாளின் தியாகம்தான் வேலு நாச்சியாரின் வீரமாக வெளிப்பட்டது என்றால் யாராச்சும் மறுக்க முடியுமா? மேடம் இன்னொரு பெண்மணியை பற்றி சொன்னாங்க, குயிலி. அந்த கோட்டையை தகர்த்தெறிந்து உள்ளே போய் ஆங்கிலேயர்கிட்ட போரிட, ஏன்னா ஆங்கிலேயர்கள் தன் ஆயுத பலத்தால் மிகுந்த பலம் கொண்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் குயிலி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2-3 பேரை ஆயுத கிடங்கு எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்காக உளவு பார்க்கறதுக்கு உள்ளே அனுப்புகிறாங்க. அந்த உள்ளே போன பெண்மணி தன் உடலில் நெருப்பை வைத்து கொண்டு அந்த ஆயுத கிடங்கை முழுவதுமாக அழித்தாள் என்றால் அந்த படைத்தளபதி குயிலியின் தியாகத்தில் உருவானதுதான் வேலு நாச்சியார் புரட்சி மங்கையின் வீரம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. நடுவர் அவர்களே, அந்த பாஞ்சோர்னு ஒருத்த ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு அன்னைக்கு வணங்க வாராங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, அந்த ஆலயத்துல மணி ஓசை இருக்கும் இல்லையா, அந்த மணி ஓசை தான் சிக்னல். ஒரு இடத்துல மணி அடிச்ச உடனே அது கேட்ட உடனே இன்னொரு இடத்துல மணி அடிப்பாங்க. மணி அடிக்க அவங்க வந்துட்டாங்கன்னு தெரியும். எல்லாம் ஒட்டு மொத்தமா அசம்பிள் ஆயிட்டாங்கன்னு உடனே அந்த பாஞ்சோருக்கு புரியுது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது, நம்மளை எதிரிகள் சூழ்ந்துட்டாங்கிறது புரியுது. கண் இமைக்கக்கூடிய நேரத்துல அவன் மேல ஒரு தாக்குதலை நிகழ்த்துறாங்க. அப்ப அந்த பாஞ்சோர் என்ன தெரியுமா பண்றான், இன்னும் ஒரு 10 அடி தள்ளி போயிட்டா நம்முடைய அந்த ராணுவ கிடங்க கைப்பற்றுனா இவங்களை அடக்கிடலாம்னு நினைக்கிறான். அந்த நேரத்துல அவன் கைக்கு அந்த ஆயுதம் கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஏற்றி வைத்திருக்கிற அந்த விளக்கினுடைய எண்ணெயை தன் உடல் முழுக்க ஊத்தி கொண்டு தன் உடலிலே தானே தீ வைத்துக் கொண்டு அந்த வெடிமருந்து கிடங்கிலே விழுந்து வெடித்து அவர்கள் கைக்கு ஆயுதம் கிடைக்காமல் குயிலி செய்த தியாகம் இந்திய வரலாற்றிலேயே முதல் பெண் தற்கொலை போராளி யார் என்றால் குயிலி என்றால் அது நம்ம தமிழகத்துக்கு கிடைத்த பெருமை இல்லையா? இன்றைய இளைய சமுதாயத்தினருக்கு ஒரே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தயவு செஞ்சு வஉசியோட வரலாறை தயவு செஞ்சு படித்து பாருங்க. ஏன்னா வஉ சிதம்பரம் பிள்ளையோட கஷ்டத்தை படித்தோன்னா நம்மலாம் என்ன கஷ்டம், இன்றைக்கி செல்ஃபோன் வாங்கி கொடுக்கலனா கஷ்டம், மார்க் வரலனா கஷ்டம், நம்ம பார்க்குற பொண்ணு நம்மளை திரும்பி பார்க்கலனா கஷ்டம், பையன் பார்க்கலனா வேலை கிடைக்கலன்னு கஷ்டம், ஒன்றுமே இல்லாத விஷயத்த பிரச்சனையாக மனசில் வச்சுக்கிட்டு பின்னோக்கி போயிட்டுருக்காங்க. ஆனால் வஉ சிதம்பரம் பிள்ளையோட வரலாற்று, அவரோட தியாகம் கடல் உள்ள வரை
வஉசியின் தியாக வரலாறு வாழும் என்று சொன்னால் அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்துல பிறந்து எல்லாமே அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவ்வளோ செல்வாக்குள்ள ஒரு குடும்பத்துல பிறந்தவர் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தியாகம் செய்து உலகிலேயே அதிக ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு தமிழனுக்குன்னா அது வஉ சிதம்பரம் பிள்ளைக்கு தான். இன்னைக்கு உலகத்துல வல்லரசு நம்ம யார சொல்றோம் தெரியுமா? படைபலம் அதிகம் இருக்கிறவர்கள் நாட்டை நாம வல்லரசு நாடுன்னு சொல்றது இல்ல. வாணிப பலம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களைத்தான் நாம் இன்றைக்கு வல்லரசு என்று சொல்கிறோம். இன்னைக்கு ட்ரம்ப் எவ்வளவு வரி போடுறாரு பார்த்து இன்னைக்கு உலகமே கலங்கிட்டு இருக்கு. ட்ரம்ப் நம்ம மேல சண்டைக்கு வருவாரான்னு யாரும் கவலைப்படுறது இல்ல. அப்படி வாணிபம் தான் பலம் என்பதை ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே தெரிந்து கொண்டு வெள்ளைக்காரனுக்கு வேட்டு வைத்த பெருமகன் நம்முடைய வஉ சிதம்பரம் பிள்ளை என்றால் அது எப்பேற்பட்ட பெருமை இல்லையா? அவர் உருவாக்கிய நிறுவனம் அழிக்கப்பட்டது. நம்ம நாட்டுல இருந்து வணிகத்தை சுரண்டாருன்னு தெரிஞ்சுதான் மறுத்து அதற்கு பதில் இவர் வணிகம் பண்ணணும் சுதேசி கப்பலுக்காக முயற்சி செய்ய போய் கடனாளி ஆனாரு. தண்டனைனா ஐயா சொன்ன மாதிரி இடுப்பில் சங்கிலி பூட்டப்பட்டு கழுத்தில் சங்கிலிகள் பூட்டப்பட்டு ஒரு 45 கிலோ எடை உள்ள ஒரு கட்டையை கழுத்துல போட்டு செக்கிழுக்க விட்டுருக்காங்க. அப்போ கூட அவர் சொன்ன வார்த்தை, அவரோட புக்கில் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் என் பாரத தாயை சுற்றுவதாகத்தான் நினைத்து கொண்டேன் அந்த கஷ்டத்திலும். ஒருத்தர் சொல்றாருன்னா அந்த மன வலிமை இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னா கிடையாது. படிச்ச படிப்பு இல்லை, செல்வம் இல்லை, எல்லாத்தையும் கடந்து ஒருவர் நாட்டுக்காக உழைத்து கடைசியில் அவர் ஜெயிலேருந்து வெளியே வராரு. அவரை பார்க்க யாருமே வரல, 2 பேர் மட்டும் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் நம்ம சுப்பிரமணிய சிவா. அவர்கிட்ட போயிட்டு நட்புனா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பல பஸ்ஸில் ஏற முடியாமல் பல மைல் தூரம் நடந்து இவரை பார்க்க அங்கே நின்றுட்டு இருக்காரு. அந்த சூழ்நிலையில் ஆரத்தழுவு நண்பா சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறார், எனக்கு தொழுநோய், கடுமையான தொழுநோயால் இருக்கிறேன், என்னை தொடாதே, உன்னை பார்க்க மட்டும்தான் நான் வந்தேன்னு சொல்கிறாரு. அந்த நிலையிலும் அந்த தொழுநோய் எனக்கு வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போச்சு. அந்த இடத்துல நட்புன்றத எந்த அளவுக்கு ஒரு 2 நண்பர்களின் நட்பு அந்த இடத்துல தெரியும். நீங்கள் அந்த வரலாறை படிக்கும்போது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் உங்களுக்கு. சுப்பிரமணிய சிவான்னு ஒருத்தங்க பேரை சொன்னாங்கல்ல, அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க தெரியுமா? ஆங்கிலேயர்கள் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. அந்த இரட்டை ஆயுள் தண்டனையை வாங்கினவர் யார் தெரியுமா? வஉ சிதம்பரம் பிள்ளை. இந்தியாவுக்காக கப்பல் ஓட்டினார். அப்ப ஆங்கிலேயர்களை எப்படி எதிர்த்தா இருக்காருன்னு பாருங்க. இரட்டை ஆயுள்னா 25 வருஷம், 40 வருஷம். அதோட 10 வருஷம் ஜாஸ்தியா வீர சாவர்கருக்கு 50 வருஷம் சிறை தண்டனை. அதிகபட்ச சிறை தண்டனை அவருக்கு தான் 50 வருஷம். வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை. அதே இரட்டை ஆயுள் தண்டனை சுப்பிரமணிய சிவாவுக்கு கொடுக்குறாங்கன்னா அவர் எப்பேற்பட்ட பேச்சாளர்னு தெரிஞ்சுக்கங்க நீங்க. சிவன் பேசினால் சவம் எழுந்து நிற்கும் என்று சொன்னார்கள். அவர் எந்த ஊர்ல எல்லாம் பேசினாரோ அந்த ஊர்ல எல்லாம் புரட்சி வெடிக்கும். அப்பேற்பட்ட பேச்சாளர் சுப்பிரமணிய சிவா. அவரு தொழுநோய் வந்தது. ஆங்கிலேயர்கள் கொடுத்த சிறை தண்டனையில கம்பளி குடிக்க விட்டதுனால தொழுநோய் வந்தது. அதை காரணமா காட்டி தொடர் வண்டியில போக கூடாதுன்னு மறுத்தது வெள்ளக்கார அரசாங்கம். பேருந்துல போக அவருக்கு அனுமதி இல்லை. தெரு தெருவா கால்நடையா ஒவ்வொரு ஊரா போய் பிரச்சாரம் பண்ணவர் யார் என்று சொன்னால் சுப்பிரமணிய சிவா என்றால் அந்த தியாகத்திற்கு நம் தேசம் வணங்க கடமைப்பட்டிருக்கிறது நண்பர்களே. எல்லா சுதந்திர போராட்ட தியாகிகளையும் ஒரு கொடுமையான அரக்கன் சூழ்ந்திருந்தானா அது வறுமை. பாரதியார் தொட்டு வஉசி முதல் வஉசி மண்ணெண்ணெய் கேன தலையில வச்சு தெரு தெருவா நடந்து வியாபாரம் பண்ணி தன் குடும்பத்தை காப்பாற்றினார் என்றால் அத்தனை குடும்பத்தினரும் செய்த தியாகம்தான் நடுவர் அவர்களை நாட்டுக்காக பயணிக்க முடிந்தது என்றால் நம்மால் மறுக்கவே முடியாது. சுதந்திர போராட்டத்திற்கு பெரிதும் உதவியது தியாகம்தான். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வஉ சிதம்பரமணியுடைய கப்பலை பத்தி சொன்னாங்க. பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இல்லையா, அவனோட கம்பெனியை எதிர்க்கணும். நம்ம சுதேசிய கப்பல் ஓட்டியாச்சு. அவன் என்ன பண்றான்? அவன் வியாபாரம் படுத்துருது. அவனுடைய டிக்கெட் ரேட்டை பாதியா குறைக்கிறான். நம்முடைய இந்தியர்கள் ஒருவர் கூட ஆங்கில கப்பலில் ஏறவில்லை என்பதுதான் வரலாறு. பாதியா டிக்கெட் குறைக்கிறான். அப்பவும் யாரும் ஏறல. வஉ சிதம்பரமணியுடைய கப்பல்ல தான் போறாங்க. முழுவதும் ஃப்ரீ கொடுக்குறான். அப்பவும் நம்ம ஆட்கள் யாரும் ஏறல. இலவசமா பல பொருட்களை கொடுக்குறான். அப்பவும் யாரும் ஏறல. அப்புறம் தான் யோசிக்கிறான். வஉசிட்டே நேரா போய் உட்கார்றான். சிட்டிங் பேசுறான்.
உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன் அந்த காலத்துல, இந்த கப்பல் கம்பெனி விட்டு நீங்க போயிடணும். அவர் சொன்னார், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, உன்னை போல நான் வணிகத்துக்காக கப்பல் ஓட்டுகிறவன் என்று நினைத்தாயா? இந்த நாட்டின் விடுதலைக்காக கப்பலை ஓட்டுகிறவனை தவிர வணிகத்துக்காக ஓட்டவில்லைனர். அப்ப புரிஞ்சுக்கிட்டான், இவரை இப்படி விட்டா வேலை நடக்காதுன்னு தெரிஞ்சுதான் எங்க கப்பல் மேல அவர் கப்பல் மோதிச்சுன்னு வழக்கு போட்டு அவரை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து சிறைச்சாலை கொண்டு வந்து செக்கெடுக்க வைத்து அவர் நிறுவனத்தோடு அவரை தனிமைப்படுத்துறான். இவருக்கு வாணிப நோக்கம் இல்லாம விடுதலை நோக்கமா இருக்கலாம், அவருடைய பங்குதாரர்கள் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவங்க போர்க்கொடியை வைத்துறாங்க, அந்த கப்பல் கையை விட்டு போகுது. என்ன வேதனைனா, நாம யாரை எதிர்த்து வ.உ. சிதம்பரம் பிள்ளை கப்பலை ஓட்டுனாரோ அவன்கிட்டே அந்த கப்பலை கொண்டு வித்தாங்க சார். அதுதான் வரலாறு. அப்படி பெரும் தியாகத்தை செய்தவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்று பேசியிருக்கிறார். இல்லை, வீரம்தான் தேச உணர்விலே பெரிதும் மிஞ்சி இருக்கிறது என்று பேசுவதற்காக வருகிறார் பெரும் மதிப்பிற்குரிய பேராசிரியர் நம்முடைய முனைவர் தாமோதரன் ஐயா அவர்கள். உங்களது கைத்தட்டல் கிடையாது. எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காது தமிழ் என்று சங்கே முழங்கு. இந்த சங்கை வெள்ளையனுக்கு ஊதியவர்கள் நம்முடைய வீரர்கள். வீரம் இருந்தால்தான் தியாகம் இருக்கும் நண்பர்களே. முதல்ல வீரம் தானே, வீரத்தால போராடிய பிறகுதானே தியாகம். ஆமாங்க, அவர் இறந்துட்டாருங்க, வீரத்தோடு போர் புரிந்தார், இறந்துட்டார் என்று சொல்வார்கள். சங்க இலக்கியத்திலேயே ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. ஒரு சிறுவன் விளையாடி கொண்டிருக்கிறான். அதற்கு முன்பாக ஒரு பெண்ணினுடைய வீரத்தை சொல்லும் பொழுது ஒக்கூர் மாசாத்தியார் என்ற ஒரு புலவர் சொல்லுகிறார், கெடுக சிந்தை கடிதவள் துணிவை. எப்படிப்பட்ட வீரக்குடியில் பிறந்த பெண் இந்த தாய்! முந்தான் நாள் நடந்த போரிலே எதிரிகளை எல்லாம், அந்த யானைகளை எல்லாம் கொன்று, எதிர்நாட்டு யானைகளை எல்லாம் கொன்று வீரமரணம் அடைந்தார் அந்த பெண்ணினுடைய அப்பா. நேற்று நடந்த போரிலே அந்த பெண்ணினுடைய கணவன் ஆணிரைகள் அந்த காலத்துல பசு கூட்டம், எதிரிகள் என்ன பண்ணுவாங்க, முதல்ல பசு கூட்டங்களை கவர்ந்து செல்வான். ஏன்னா அதான் ஏடிஎம், எனி டைம் மணின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின், அதுதான் செல்வம். எனவே அந்த பசு கூட்டங்களை எல்லாம் கவர்ந்து செல்லாமல் அந்த பசு கூட்டங்களை தன் நாட்டுக்கே பாதுகாப்பாக வைத்து தன்னுடைய வீர மரணம் அடைந்தான் அந்த பெண்ணினுடைய கணவன். இன்று போர் முரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாடி கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய மகனை நன்கு கவனிக்கணும். அழைத்து குளிப்பாட்டி தலையில் எண்ணெய் வைத்து வெற்றி திலகமிட்டு கையிலே வேல் கொடுத்து செருமுகம் நோக்கி செல்க, மகனே போர்முகம் நோக்கி செல், நம் நாட்டுக்காக நீ வீரத்தோடு போர் புரிந்து நம் நாட்டை எதிரிகளிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று வீரத்தோடு சொன்னவர் தான் அந்த வீர தமிழ் பெண். சங்க இலக்கியம் இது கற்பனை அல்ல, வாழ்வியல், நம்முடைய புறநானூற்று செய்தி. மகாகவி பாரதி பலர் ஆயுதமேந்தி போராடினார்கள். மகாகவி பாரதி எழுதுகோல் எடுத்து போராடினார். எமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமை பொழுதும் சோராதிருத்தல் என்று மிகச்சிறந்த முறையிலே கவிதைகளை படைத்தார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமின்பதில்லையே உச்சி மீது வானிருந்து விழுகின்ற போதிலும் இந்த கவிதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். எனவே வெள்ளையரை எதிர்த்து மிகச்சிறந்த முறையிலே கவிதைகளை படைத்ததினால் வெள்ளையர்கள் அவர்களை சிறைப்படுத்தினார்கள். ஆனாலும் தப்பித்து அவர் இந்தியா என்ற இதழை தொடங்கி மிகச்சிறந்த முறையிலே அந்த படங்களையும் வெளியிட்டு மிகச்சிறந்த முறையில் கவிதைகளையும் படைத்து மக்களை சிந்திக்க செய்து விடுதலை உணர்வை ஊட்டினார். எனவே அவருடைய கவிதைகளின் மூலமாக நம்முடைய மக்களுக்கெல்லாம் வீர உணர்வு வந்தது. விவேகானந்தர் எப்படிப்பட்டவர்னா வலிமையே வாழ்வு, ஸ்ட்ரென்த் இஸ் பவர், வீக்னஸ் இஸ் டெத் என்பார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸிடம் ஒரு மிகச்சிறந்த தளபதியாக இருந்த ஒரு தமிழ் பெண், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அமரர் லட்சுமி அம்மா அவர்கள். பகத்சிங் அவர்கள் மிகச்சிறந்த முறையிலே போராடியவர், வெள்ளையர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக விளங்கியவர். அப்படிப்பட்ட மாவீரனை கொன்ற பிறகு அவருடைய அஸ்தியை கரைக்க வருகிறார்கள். அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம், கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அப்படிப்பட்ட பகத்சிங் என்ற மாவீரனுடைய அஸ்தியை கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் அந்த வயிற்றிலே பூசிக்கொள்கிறோம், எங்கள் குழந்தை பகத்சிங் போல வீரனாக பிறக்க வேண்டும் என்று முழக்கமிடுகிறார்கள். உங்கள் எதிர்காலம் சுதந்திரமாக வீரத்தோடு இருக்க எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி அருமையான வாய்ப்பை வழங்கிய நம் மதிப்பிற்குரிய நடுவர் பெருமான் அவர்களுக்கு நன்றி, வணக்கம். என்றைக்குமே எந்த ஒரு மனிதனையும் உங்களால் கொன்றுவிட முடியும், ஆனால் அவனது சிந்தனைகளை ஒரு நாளும் ஒருவராலும் சாகடிக்கவே முடியாது என்று சொன்னவன் பகத்சிங். இன்றைக்கு பாருங்க, 50 ஆண்டுகளுக்கு பிறகு பகத்சிங்குடைய சிந்தனை இன்றைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வீர சாவர்கருடைய சிந்தனைகள் இன்றைக்கு உயிர் பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப கொள்கைவாதிகளாக இருந்த அவங்களுடைய வீரம் தான் அப்படி பேசியிருக்காங்க. இல்ல, அதை தாண்டிலும் அவருடைய தியாகம் தான் உயர்ந்தது அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்கார் என்னுடைய அருமை நண்பர் திரு நெல்சன் அவர்கள்.
அவர் உண்மையிலே பல தியாக மக்களுக்கான பல தொண்டு நிறுவனங்கள்ல பல சமூக சேவைகளை செய்து வரக்கூடிய அற்புதமான மனிதர். வாங்க. அன்றாட உண்ணும் உணவில் வாழை இலை சோறு சாப்பிட்டுருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா வாழை இலை பச்சை, அதில் போடுற சாப்பாடு வெள்ளை, ஊத்துற குழம்பு காவி கலர். கேஸ் தினம் உண்ணும் உணவிலே நம்ம இந்திய உணர்வோடு நம் உணவை உண்டு கொண்டிருக்கிறோம். அந்த தேசிய சக்கரம் எங்காச்சும் அசோக சக்கரம் சக்கரங்கிறது அப்பளம். அருமை அருமை. அந்த நம் உண்ணும் உணவிலே பார்த்தீங்கன்னா நம் வாழை இலை சோறிலே நம் தேசிய உணர்வோடு நாம் தினம் உணவை உண்ணு கொண்டிருக்கிறோம். தேச விடுதலைக்கு பெரிதும் உதவுவது தியாகமே என்று பேச உள்ளேன். தியாகம் என்பது ஒரு அன்பு. கேஸ் நம்ம எல்லாரும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு தியாக உணர்வோடு தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே கடந்து வந்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வாலிப வயசில் இருக்கிறோம், ப்ளஸ் குழந்தையா இருப்போம். நம்ம இந்த டைமில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணுவோம். நமக்குன்னு ஒரு பொறுப்புன்னு வரும்போது நிறைய விஷயத்தை தியாகம் பண்ண தான் செய்வோம். அது மாதிரி தான் இந்திய சுதந்திரத்துக்கும் நிறைய தியாகத்தால் தான் நம்ம அதை அடைவதற்கான மிகவும் காரணமாக இருந்து. முக்கியமான மகாத்மா காந்தி அவங்க வழியில் பார்த்தோன்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது என்று இந்த வரிகளுக்கு ஏற்ப மகாத்மா காந்தி வந்து அகிம்சை வழியில நிறைய போராட்டங்களை வந்து நடத்தினாரு. அந்த போராட்டங்கள்ல பார்த்துட்டிங்கன்னா அந்நிய பொருட்களை வந்து புறக்கணிக்கிறது. கேஸ் அந்நிய நாட்டில் இருக்கிறவங்க நம்ம நாட்டை ஆளன்னு நினைக்கிறது, இங்கே உள்ள பொருளாதாரத்தை அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் அதை நம்மளை வந்து இவ்வளோ நாள் வந்து ஆட்கொண்டு அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்போ அதை எகெயின்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன வகையில் இங்கேருந்து அவங்க பெனிஃபிட் எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த பெனிஃபிட் எல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டாலே போதும். கேஸ் கொதிக்கிற தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது எரியறது புடுங்கினா கொதிக்கிறது தானே அடங்கும். அது மாதிரி கேஸ் அவங்க என்ன பெனிஃபிட் எடுக்கிறதுக்காக வராங்களோ அதுக்கு எல்லாமே ஆப்போசிட் பண்ற மாதிரி அரவணையில அந்நிய பொருட்கள் எல்லாமே தவிர்த்துட்டு நம்ம நாட்டு பொருட்கள் எல்லாத்தையும் வாங்க வைக்கிறது, உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் பண்றது, ஒத்துழையாமை இயக்கம் போராட்டம் பண்றது, இந்த மாதிரி நிறைய போராட்டங்களை வந்து முன்னெடுத்து அகிம்சை வழியில கொண்டு போனாங்க. வரிகொடா இயக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ண அரையாடை தரித்தது. கேஸ் அந்த அரையாடை தரித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மக்கள் எல்லாருமே அவரை வந்து நம்மளோட இணைச்சுக்கிட்டோம். கேஸ் அதான் பார்த்தா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஆக்சுவலாக சாதாரணமாக பேசுவோம், நிறைய ஒரு கேங்காக இருப்போம். ஆனால் புதுசாக வெளியிருந்து ஒருத்தர் வரும்போது என்ன ஆகும்னா நம்ம அது ஒரு கேப் மெயின்டைன் ஆகும். அது மாதிரி இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி வர காந்தியடிகள் கூட பார்த்தோன்னா அந்த ஒரு பிணைப்பு மக்களிடையே இல்லை. அவர் மதுரைக்கு ஒரு விஷயத்துக்கு இதுக்காக வரும்போது ரயிலில் வரும்போது பார்க்குறாங்க எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா அரை ஆடையோட வந்து எல்லாரும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவர் தங்கி இருந்த ஹோட்டலுக்கு நியர்பை எல்லாருமே அரை ஆடையோட போயிட்டு இருக்கும்போது பாக்குறாரு, இப்ப இங்க உள்ள மனிதர்களுக்கு ஆடை வந்து இல்லாம இருக்குது, அப்ப நம்ம என்ன பண்ண நம்ம இவ்வளவு ஆடை போட்டுட்டு இருக்கிறோம், அதை மாதிரி எடுத்து நம்மளும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆடையான அந்த கதர் ஆடைகளை நம்மளும் பயன்படுத்தணும் அப்படின்னு அரை ஆடையை வந்து அவர் இது யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அரையாடைக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் எல்லா மக்களுமே என்னன்னா இவரும் நம்மள மாதிரி எளிமையா வந்துட்டாரு, நம்ம கூட கை கோர்க்க இருக்காரு அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு கூட்டமா கூடி எல்லாருமே இந்த சுதந்திர போராட்டத்துக்கு வந்து பெரிது சப்போர்ட் பண்ணாங்க. காந்தி வந்து குஜராத்ல இருந்து வந்தாரு. குஜராத்தில டர்பன் கட்டுவாங்க பாத்துருக்கீங்களா? 21 அடி நீளம் இருக்கும் இந்த டர்பன். 21 அடி நீளம் உள்ள டர்பனை சுத்திக்கிட்டு கோட்டும் சூட்டும் போட்டுக்கொண்டு ஒரு கோமகனை போல வந்த மகாத்மா காந்தி ஒரு பஞ்ச பரதேசியை போல ஒரு ஏழையை போல தன்னுடைய அரை ஆடையை தரித்து ஈர் அங்கியை சூடினார். அதன் பிறகுதான் பீரங்கியே அவரை கண்டு பயந்தது என்றால் எப்பேற்பட்ட தியாகம் காந்தி செய்த தியாகம் என்பதை அவர் சொல்கிறார். எந்த ஒரு போராட்டத்திலையும் நம்ம அடிக்க வரும்போது திருப்பி அடிக்க போகும்போது அந்த போராட்ட கலவரமா ஆகும். இன்கேஸ் அவர் அகிம்சை வழியில எவ்வளவு அடி அடிச்சாலும் என்ன பண்ணணும் அந்த இடத்த விட்டு நகரமாட்டேன்னு உட்காரும்போது அடிக்கிறவங்களே ஒரு வகையில வந்து டயர்டாகி போயிடுறாங்க. அந்த அளவு அகிம்சை வழியிலையும் சத்தியமும் நேர்மையும் கொண்டு சார்மலா காந்தியடிகளா இருந்த அவர் வந்து மகாத்மா காந்திங்கிற ஒரு பேரோட மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தலைமை எடுத்து நிறைய போராட்டங்கள் நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம திருப்பூர் குமரன் அவர் பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்துக்காக 1932 வருஷம் பார்த்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கம்ங்கிற மூலியமா நிறைய போராட்டங்கள் அப்போ வந்து மிகப்பெரிய லெவலில் வெடிச்சது. அப்போ திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா குமரன் அவர் பார்த்தீங்கன்னா கொடியேந்தி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை வச்சு ஒரு பெரிய போராட்டம் நடத்துறாங்க. அப்போ இந்திய கொடியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க, அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த கொடியை. அப்போ அவர் அந்த கொடியேந்தி வந்து போராட்டத்தை வந்து நடத்துறாரு. அப்போ காவலர்கள் எல்லாருமே வந்து அடிக்கிறாங்க, அடிச்சு அந்த கொடியை புடுங்கணும் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடி அவ்வளவு தூரம் அவர் தாக்கப்படும் போதும் நான் மறிச்சாலும் மறிப்பேனே ஒழிய நான் கீழே விழுவேனே ஒழிய ஆனா இந்த கொடியை வந்து இந்திய கொடியை வந்து நான் கீழே உள்ள அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரை கொடியை பிடிச்சிட்டே வந்து அவர் அந்த போராட்டத்தை இது பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் கொடி காத்த குமரன்கிற பெயர் அவருக்கு வந்தது. அது மூலியமாகவும் அந்த தியாக உணர்வோட பார்த்தோன்னா அவரும் அந்த போராட்டத்தில் நிறைய பங்கெடுத்து இந்த சுதந்திர தின விடுதலைக்காக பெரும் பாடுபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஐயா அவங்க சொன்ன மாதிரி வஉசி அவர்களும் சேம் அதே மாதிரி தான்
ஆங்கிலேயருக்கு பார்த்தீங்கன்னா வணிகத்துக்காக கப்பலை பயன்படுத்தி அது மூலியமா வணிகர்கள் நிறைய பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆனால் நம்ம வ.உ.சி. ஐயா பார்த்தீங்கன்னா கப்பல்ல இருந்து வணிக நோக்கத்துக்கு இல்லாம அவர் சென்னை, கொச்சின் இந்த மாதிரி ஒரு துறைமுகங்களில் போய் கப்பலை இயக்கி இருந்தா வணிக நோக்கமா இருக்கும். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிங்கிற ஒரு ஏரியால வந்து ஒரு கப்பலை வந்து இயக்குறாங்க. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா வணிக நோக்கம் கிடையாது, அவருக்கு எகெயின்ஸ்ட் பண்ணணும், நம்மளாலே அந்த விஷயத்த முடியும், உங்களால முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண விஷயத்த நம்மளாலே முடியுங்கிறதுக்காக வ.உ.சி. அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்த சொத்து எல்லாத்தையுமே தியாகம் பண்ணி, அதாவது வித்து எல்லாத்தையுமே வித்து இந்த ஒரு கப்பலை வந்து ஒரு 2-3 பேர் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த கப்பலை வாங்கி அவர் அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த இதுக்காக அவர் வந்து ஜெயில போடும்போது கோயம்புத்தூர் சிறையில தான் அவங்கள போடுறாங்க. போடும்போது ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. கல் உடைக்கிறது, அந்த செக் இழுக்கிறது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி செக் இழுக்கிறது பார்த்துட்டீங்கன்னா 2 மாடை பூட்டி வச்சு அந்த செக்கை இழுக்கணும். அவ்வளவு கடினமா இருக்கும், நம்மளால முடியாது. ஆனா அதையுமே பார்த்தோன்னா ஒரு தேச உணர்வோட தேச மாதாவை வந்து நம்ம சுத்தி வர்ற மாதிரிங்கிற ஒரு பெரிய லெவல் அவர் அந்த கற்பனையை வச்சுக்கொண்டு அவர் அந்த செக் இழுத்து அந்த இடத்துலயுமே பார்த்தோன்னா தியாக உணர்வை வெளிப்படுத்துறாங்க. இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்து ஆங்கிலேயர் வந்து திரும்ப திரும்ப நம்ம மக்களுக்கு வந்து இவ்வளவு அடிய நெருக்கடியை கொடுக்கும் போதும் எல்லாருமே தியாக உணர்வோட செயல்படும் போது ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா அறவழி போராட்டத்தின் உச்சம் அடைஞ்சிருச்சு. இந்த அறவழி போராட்டத்தை வந்து அவங்களால சமாளிக்க முடியல அப்படிங்கிற லெவல்ல மெயின் பண்ணி கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த லெவல் வரும்போது அவங்களே சுதந்திரம் கொடுக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு மாறிட்டாங்க ஆங்கிலேயர். அந்த அளவுக்கான போராட்டங்கள் வந்து அறவழி போராட்டங்கள் வந்து தலைவர்கள் வந்து முன்னெடுத்து நடந்திருக்காங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாடலுடன் கூட நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். நன்றி. எம்டன்கிற ஒரு கப்பல்ல வந்து குண்டு போட்டு போனார் பாருங்க மாவீரன் செண்பகராமன். மாவீரன் செண்பகராமனுடைய மனைவி பெயர் லட்சுமி அம்மையார். ஹிட்லர்ட்ட ஒரு பேட்டி கேட்கிறாங்க, இன்னைக்கு பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்கு, நீங்க நாளைக்கு பிரிட்டிஷை வின் பண்ணிட்டீங்கன்னா இந்தியாவை ரூல் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுப்பீங்களா? அவர் சொல்றாரு ஹிட்லரு, இந்தியர்களுக்கு நான் சுதந்திரம் கொடுக்க மாட்டோம், ஏன்னா அவங்களுக்கு அவங்கள ஆள்றதுக்கு தகுதி இல்லைன்னு. நீ எப்படி எங்க இந்தியர்களை வந்து இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஹிட்லரை மன்னிப்பு கடிதம் கொடுக்க வைத்தவர் யார் என்றால் மாவீரன் செண்பகராமன் என்பதை மறந்துவிடக் கூடாது. மன்னர் ஹேசட்ட போய் பேசுறார். அப்ப ஹிட்லர் பதவிக்கு வரல, இவன் நேரடியா மன்னர்ட்டே பேசுறாரு, நம்ம பதவிக்கு பங்கம் வந்துரும்னு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர் ஹிட்லர். அதனால ஹிட்லருடைய ஆதரவாளர்களால இவர் வந்து கொல்லப்படுகிறார். அன்றைக்கு ஹிட்லரை சந்திக்கிற அந்த விருந்துல செண்பகராமனுக்கு விஷம் வைத்து அவர் வந்து செத்து போறாரு. அவர் வீடு புகுந்து தேடுறாங்க அந்த மன்னிப்பு கடிதம் எங்க இருக்குன்னு. அந்த மன்னிப்பு கடிதம் கடைசி வரை அவர்கள் கையில் கிடைக்காமல் செய்தது யார் என்று சொன்னால் அவருடைய மனைவி லட்சுமி பாய் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவருடைய கடைசி ஆசை என்னன்னா, என்னுடைய அஸ்திய இந்தியாவில் கடற்கரையில தூவணும்னு அவர் ஆசைப்படுறார். அந்த அஸ்தியோட அந்த அம்மா இந்தியாவுக்கு வராங்க. நல்லா கவனிங்க, 32 மாசம் தான் அவரோட வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த அஸ்தியோட 32 வருஷம் வாழ்ந்தாங்க. வீட்டினுடைய நடுகால அந்த அஸ்தியை வச்சு தினமும் விழுந்து கும்பிடுவாங்களாம் கணவனை. 32 வருஷம் கழிச்சு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய போர்க்கப்பல் வருகிறது டெல்லியிலிருந்து. அதுல அவருடைய அஸ்தி கொண்டு வந்து கரைக்கப்பட்டது. அவர் பிறந்த அந்த திருவனந்தபுரத்திலும் அந்த கரமனை ஆற்றிலும் கரைக்கப்பட்டது என்றால் எப்பேற்பட்ட தியாக வரலாறு நம்முடைய இந்தியாவுடைய வரலாறு என்பதை அவர் பேசியிருக்கார். இதெல்லாம் மறுத்து பேசணும். ஆற்றல் மிக்க அருமையான பேச்சாளர், நல்ல கவிஞர், நாடறிந்த சிந்தனையாளர், பெரும் மதிப்பிற்குரிய கவிஞர் எபனேசன் அவர்களை உங்களது கைத்தட்டலோடு அழைக்கிறேன். வாங்க. உங்கள் அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, லட்சியத்திற்காக கண்ணீர் சிந்துவது தியாகம், ஆனால் லட்சியத்திற்காக ரத்தம் சிந்துவதுதான் வீரம் என்பதை எதிரணியினர் மறந்துவிடக் கூடாது. வாள் எடுத்து சண்டை போடுவது மட்டுமல்ல வீரம். வீரம் என்ன என்று அகராதியில் தேடி பார்த்தால் சிறந்த மனத்திற்பம், ஆளுமை, விடாமுயற்சி, சகிப்புத்தன்மை என்ற அத்தனைக்கும் வரையறையாய் வீரம் இருக்கின்றது. இப்படிப்பட்டதான மனத்திற்பமும் ஆளுமையும் விடாமுயற்சியும் இல்லாமல் சுதந்திரம் கிடைச்சதுன்னு எதிரணியினர் சொல்லுங்க, நாங்க இப்பவே அவங்களுக்கு விட்டு கொடுத்துறோம். நடுவர் அவர்களே, நான் அடிச்சா திருப்பி அடிப்பன்றதில்ல மட்டும் வீரம், நீ எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்குவண்டா, அசராம நிப்பண்டான்னு சொல்றோம்ல, அதுவும் வீரம் தான். பாரதி மிக அழகாக கூறுகிறார், வீர சுதந்திரம் வேண்டி நின்றால் பின்னர் வேறொன்று கொள்வாரோன்னு கேட்கிறார். தியாகத்தை சொல்ல வீர சுதந்திரம்னு சொல்றார். உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று பாரதி பாடினார். அப்படிப்பட்ட பாரதியின் வீரம் மிகுந்த பாட்டுதானே வெள்ளையனுக்கு வேட்டாக அமைந்தது, சுதந்திரத்திற்கு ரூட்டாக அமைந்தது. இதெல்லாம் தெரியாம எதிரணியர் என்னமோ தியாகம்னு பேசிட்டு இருக்காங்க.
நடுவர் அவர்களே, வீரம் விளைந்த தேசம் இது. பிறந்த குழந்தை இறந்து பிறந்தால் வாளால் கீறி புதைத்தார்கள். பிறந்த குழந்தை நடந்து பழக கையில் வேலை கொடுத்தார்கள். எங்கள் மண்ணை தொட்டவன் கால்கள் எங்கள் நிலத்தில் உரமாகும், எங்கள் பெண்ணை தொட்டவன் கைகள் எங்கள் அடுப்பில் விறகாகும்னு உயிர் மண்ணுக்கும் உடல் தமிழுக்கும் கொடுத்த வீர தேசம் இது. வேலூர் புரட்சி, சிப்பாய் கழகம், எங்க எதையோ செய்யும் பொழுது கூட நமக்கு உணர்வு வரல. ஆனால் எப்பொழுது முறுக்கு மீசை வைக்க கூடாது என்று என் வீரனை பார்த்து வெள்ளையன் சொன்னானோ அன்றைக்கே அவன் அழிம்பு ஆரம்பித்து விட்டது. அதனால்தான் சிப்பாய் கழகத்தில் வீரம் எழுந்து நிற்கிறது. அதுவும் தம்பி, வெள்ளையன் நம்முடைய வீரத்தை கொச்சைப்படுத்துவதற்காக சொன்ன வார்த்தை சிப்பாய் கலகம். அது கலகம் அல்ல, அதுதான் முதல் இந்திய சுதந்திர போர் என்று சொன்னவர் நம்முடைய வீர சாவர்கர். எல்லா இளைஞர்களும் தயவு செய்து 2 புக்கை நீங்க படிக்கணும். த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஒரு புக்கு. அந்த புக்கை படிச்சீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு முதல் சுதந்திர போர் நம்முடைய சிப்பாய் கழகம் இல்ல, அது முதல் சுதந்திர போர். அதே மாதிரி லைஃப் ஆஃப் பாரிஸ்டர் சாவர்கர் அப்படின்னு ஒரு புக்கு. அதை எழுதினவர் யார் தெரியுமா? சந்திரகுப்தான்னு ஒருத்தர். அவர் வேற யாரும் இல்ல, அவர் தான் சாவர்கர். அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி இந்தியா எவ்வளவு வீரம் நிறைந்த நாடாக இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த புத்தகம் ஒரு சான்று. ஏன் தெரியுமா? இப்பெல்லாம் நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் பண்றோம், அப்புறம் வந்து கேம்பஸ் இன்டர்வியூல போறோம், கொஸ்டின் கேட்கறாங்கல்ல. அந்த காலத்துல பகத்சிங்கினுடைய அந்த படையில அவருடைய கூட்டத்துல சேரணும்னா அவங்க இன்டர்வியூல கேட்ட கொஸ்டின் என்ன தெரியுமா? இந்த 2 புக்கை படிச்சிருக்கேன்னு தான் கேட்பாங்க. இந்த புத்தகத்தை படிச்சாலே அவன் தேசப்பற்றுடையவனாக இருப்பான், நாட்டின் வரலாறு என்ன என்பது அவனுக்கு தெரியும் என்று அன்றைக்கு சொன்னார்கள். என்றால் எப்பேற்பட்ட வீரம் அவருடைய வீரம்னு அவர் சொல்றார். நடுவர் அவர்களே, காலில் அடிபட்டு எதிரிகளின் சூழ்ச்சியால் 3 மணி நேரமும் போராடி பல்வேறு கணக்கான எதிரி நாட்டு வீரர்களை வென்று குவிக்கிறார் அழகு முத்துக்கோன். இறுதியாக அவர்களுடன் சிறைப்பட்டு நிற்கின்ற பொழுது, நீ எங்களுக்கு வரி கட்ட வேண்டாம், நீ எங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம், ஆனால் நீ எங்களிடம் மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதும், உன் உயிரை நான் விட்டு விடுகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த மண்டியிடாத மானத்தோடு மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று மான தமிழனாக நின்றானே அழகு முத்துக்கோன். அந்த வீரம் தானே இன்று பலருக்கு இன்றும் கூட வீரத்தின் உத்வேகமாக அமைந்திருக்கிறது. பெண்களுடைய வீரத்தை நாம் அற்பமாக எண்ணிவிட முடியுமா? அரிசி புடைத்து கொண்டிருந்தால் ஒரு தனம் புடைத்த தமிழச்சி. புலி ஒன்று வந்தது, அதை கண்டு ஓ என்று அலறாமல் சு என்று முரத்தால் விரட்ட என அதிசயத்த புலி பூவென்று போய்விட்டதாம். புறநானூற்றிலே மிக அழகாக எத்தனை கதைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. அவை கதைகள் அல்ல, உண்மையால் நடந்த நிகழ்வுகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தன்னுடைய மகன் இறந்து விட்டான் என்று ஒரு வீரன் ஓடி வந்து சொல்லுகிறான். துடித்து எழுகிறாள் அந்த தாய். கோழைக்கு பால் கொடுத்தேன், குப்புற விழுந்து கிடக்கும் கோழைக்கு பேர் போர் வீரனா? அன்றொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணாளர். அவருக்கு பிறந்தானா? இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும், இங்கு வீணை நரம்பினிலே இசை துடிக்கும், அதுவும் மானம் மானம் என்றே ஒழிக்கும். தின்று கொழுத்த தோளெங்கே, திமிர் பாய்ந்த உடலெங்கே, அந்த ஓங்கி வந்த வேலுக்கு வழி சொல்ல வகையற்ற கோழையே, என் வீர பாலுக்கென்ன வழி சொல்வாய் என்று கதறினாள். செந்நிற்களம் நோக்கினாள், கண்டாள் தன் மகனை. அவனை ஈன்ற போதும் அவள் அத்தனை இன்பம் பெறவில்லை. காயம் மார்பில், அடடா அறுத்தெறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை, என் மகன் முதுகை காட்டினான் என கருதெறிய போய் சொன்ன கயவன் எங்கே? வாள் இங்கே, போய் சொன்ன அந்த கயவனின் நாக்கெங்கே என்று கேட்டாலே. அப்படிப்பட்ட வீரம் நிறைந்த நாடு இது. அந்த வீரம் நிறைந்த நாட்டினால்தான் இன்னைக்கு இன்றளவும் கூட நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயரை சொன்னால் இன்று அனைவரும் அதிர்ந்து போகிறார்கள். பகத்சிங்குடைய தகப்பனார் பகத்சிங்குக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். பாட்டிக்காக திருமணத்திற்கு தயவு செய்து ஒத்துக்கொள் என் மகனே என்று பகத்சிங்க்கு அவருடைய தந்தை ஒரு கடிதம் எழுதுகிறார். அதற்கு பதில் கடிதம் பகத்சிங் எழுதுகிறார். அப்பா, உங்கள் அன்னைக்காக நீங்கள் கவலைப்படுகின்றீர்கள், ஆனால் நானோ 33 கோடி இந்திய மக்களின் அன்னைக்காக நான் கவலைப்படுகிறேன் என்று பதில் எழுதிய பகத்சிங் தூக்கு கயிறை முத்தமிடும் பொழுதும் சொல்லுகிறான், சுதந்திர இந்தியா என் கண்முன் தெரிகிறது என்று. அவனுடைய வீரத்தை பார்த்த வெள்ளையர் கூட்டம் கிடுகிடுத்து போகிறார்களே, அப்படிப்பட்ட வீரத்தை பார்த்ததால் தான்
இன்றும் கூட நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் என்றுதான் நாம் முதலில் வைக்கின்றோம். அதே போன்று சுதந்திர தின விழாவில் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றோம் என்றால் வீரம்தான் முன்னெடுத்து சென்றது, வீரம்தான் எல்லாவற்றையும் வழிநடத்தியது. இந்த வீரம் இல்லை என்றால் தியாகம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமே வந்திருக்காது. ஆகவே நடுவர் அவர்களே, புறநானூற்று தாயின் மகனின் வீரம் முதல் புல்வாமா தாக்குதலில் மாண்டவர்கள் வரை வீரத்தை முன்வைத்து தியாகத்தை செய்தவர்கள். எனவே தேச விடுதலைக்கு காரணம் வேண்டுமானால் தியாகமாக இருக்கலாம், ஆனால் பெரிதும் காரணம் என்றால் அது வீரமே 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 என கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி இடம்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். திமிரு வரின்னு ஒரு வரி இருந்திருக்கு தெரியுமா? திமிரு வரி. யாருக்கு இந்த வரியை வெள்ளைக்காரன் போடுறான்? கோயம்புத்தூர்ல கண்ணம்மாபாளையத்தில் உள்ள மக்களுக்கு திமிரு வரின்னு ஒண்ணு போடுறான். சூலூர்ல பாத்தீங்கன்னா ஒரு ரயிலை கவிழ்க்கிறாங்க. அது பக்கத்துல இருக்கக்கூடிய சிங்காநல்லூர்ல ஒரு ரயிலையே எரிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா தேசப்பற்று மிக்க அந்த கண்ணம்மாபாளைய மக்கள் இதை பண்றாங்க. யாரு பண்ணாலும் கடைசி வரைக்கும் வெள்ளைக்காரனால கண்டே பிடிக்க முடியல. அதனால அந்த ஊர்ல உள்ள ஒட்டுமொத்த பேருக்கு திமிரு வரின்னு ஒண்ணு போட்டான். அப்படின்னா எப்பேற்பட்ட வீரம் நிறைந்தவராக இந்திய வரலாற்றிலேயே இது போன்ற வரி எங்கும் போடப்படவில்லை என்றால் எப்பேற்பட்ட வீரத்தின் விளைநிலமாக தமிழகம் இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று என்று அவர் பேசியிருக்கிறார். இப்ப தியாகம் அப்படின்னு பேச வராங்க. பரணி அவர்களை உங்கள் கைத்தட்டோடு அழைக்கிறேன், வாங்க. ஐயா, தேச விடுதலைக்கு பெரிதும் காரணம் தியாகமே தாங்க ஐயா. எங்க எதிரணியை பார்த்து நான் கேட்கிறேன், ஒரு பெண் மருத்துவத்துக்கு செல்றா, அவங்களுக்கு பிரசவத்துக்கு அப்ப அந்த மருத்துவர் சொல்றாங்க, உங்களுக்கு நீங்க உயிரை விட்டாதான் உங்க குழந்தை பிறக்கும்னு சொன்னதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை, நான் இறந்தாலும் பரவாயில்ல என் மகளோ மகனோ பிறக்கணும்னு சொல்றாங்க. இதுதானே தியாகம். அதெல்லாம் தெரிஞ்சும் வீரம் தான் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்களே, இது என்னங்கய்யா நியாயம்? நீங்களே சொல்லுங்க. நம்மளோட தேசம் வளர்ந்து கொண்டே போறதுக்கு முக்கிய காரணம் ஒரு தலைமுறை அன்னைக்கு தலை குனிந்து தன்னுடைய ரத்தத்தையும் தங்களோட கண்ணீரையும் இந்த மண்ணில விட்டு சென்றதுனால மட்டும்தான் நம்ம இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சதுங்கய்யா. இன்னைக்கு நம்ம தலை நிமிர்ந்து நடந்துட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் தெரியும் காந்திஜி எப்படிப்பட்ட மனிதர், எப்படிப்பட்ட பெருந்தலைவர்னு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம காந்தி உண்ணாவிரதம், அந்த மாதிரி ஒத்துழையாமை இயக்கம், அதுவும் வெள்ளையனே வெளியேறு, இந்த இயக்கம் மூலியமா அவரோட பெரும் முயற்சிகளை முன்னிறுத்தி அவர் நம்ம நாட்டுக்கு விடுதலையை பெற்று தந்தாங்க. அவர் சொன்ன மும்பையில ஒரு குவாட்ஸ் சொன்னாங்க, செய் அல்லது செத்துமடி. அருமையான ஒரு வாக்கியம் ஐயா, நினைச்சு கூட பார்க்கல அவர் அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரெண்டாவதா நம்ம மருது சகோதரர்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, மருது சகோதரர்கள் என்ன திரும்ப பண்ணாங்க, நம்ம தேசியத்துக்கு நிறைய அடிமைத்தனம் வச்சிருக்காங்க நம்ம ஆங்கிலேயர்கள்னு சொல்லிட்டு அவர்களை எடுத்து போர் தொடுக்கிறாங்க. அப்படி இருந்துமே ஆங்கிலேயர்களுக்கு மருது சகோதரர்கள் மீது கோபமாகி தேட ஆரம்பிக்கிறாங்க. மருது சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஒளிஞ்சதுமே ஆங்கில அரசு அப்பையும் விடாம எங்க இருக்கான்னு தேடுங்க, அவனை தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும் அப்படிங்கும்போது வெளியவே வரல மருது சகோதரர்கள். ஆனா ஒரு விஷயம் ஆங்கில அரசு சொன்னாங்க, நீங்க வெளியே வரல அப்படின்னா காளையர் கோயிலை நாங்க ஏதாச்சும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப தானா தமிழ் மக்களோட இது அழிஞ்சிடக்கூடாது, நம்ம இந்தியர்களோட மானம் போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் வெளியே தான் உயிர்களை தூக்கிட்டு பண்றாங்க. ஆனா அப்படி இருந்துமே ஆங்கில அரசு மருது சகோதரர்களை கொன்னதும் இல்லாம கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம அவங்களோட ஆண் வாரிசுகளையும் அந்த சிறு வயதிலே அவங்களையும் தூக்கிட்டு கொள்றாங்க. காந்தி என்ன திரும்ப சொன்னாரு, நான் அகிம்சை வழியில தான் போவேன்னு சொல்லி நம்ம நாட்டுக்கு அகிம்சை வழியில மட்டுமே நம்மளுக்கு விடுதலை வாங்கி தந்தாருங்கய்யா. நன்றி, வணக்கம். தேச விடுதலைக்கு பெரிதும் காரணம் வீரமா தியாகமா அப்படின்னு 6 பேர் பேசி முடிச்சிருக்காங்க. சர்தார் வல்லபாய் படேல் அவர்களுக்கு நம்முடைய குஜராத்ல சர்தார் சரோவர் அணைக்கு மேல 597 அடி உயரத்துல உலகத்திலேயே பெரிய சிலை வச்சிருக்கோம். ஏன் தெரியுமா? அவர் செய்த தியாகம் உலகத்திலேயே உயர்ந்தது என்பதை சொல்வதற்காகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவருக்கு உலகத்திலே மிக உயர்ந்த சிலையை வைத்திருக்கிறார் என்றால் தியாகம் தான் பெரியது.
ஒரு சில தலைவர்களுடைய வாரிசுகளை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் நம்முடைய வல்லபாய் பட்டேலுக்கும் ஒரு மகள் இருந்தால் தெரியுமா? மணிபென் பட்டேல் பேரு, அவங்க பேர். 14 வயசுல காந்தி ஆசிரமத்தில் சேர்றாங்க. விலை உயர்ந்த அணிகலன்கள் அத்தனையும் தங்கம் மொத்தத்தையும் ஒரு பையில சுத்தி காந்தி ஆசிரமத்தில் கொடுத்து தேச விடுதலைக்கு பயன்படுத்திக்கங்கன்னு சொன்னவங்க. அவங்க காந்தியுடைய எல்லா போராட்டத்திலையும் கூட இருந்தாங்க. பல முறை சிறைச்சாலைக்கு சென்றவர்கள். தன் தந்தைக்கு உதவியாக தேச விடுதலைக்காக திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்த ஒரு பெண்மணி உண்டு என்று சொன்னால் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய புதல்வி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் மட்டும் தியாகம் செய்யவில்லை, அவருடைய மகளும் இந்த தேசத்துக்காக தியாகம் செய்தார் என்பதால் தான் உலகத்தில் மிகப்பெரிய சிலை இன்றைக்கு இந்தியா அவருக்கு வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறது. நேதாஜியினுடைய INA படை, இந்திய தேசிய ராணுவம், பிரிட்டிஷ் இந்திய படை, இந்த ரெண்டுக்கும் ஒரு சண்டை நடந்தது தெரியுமா? இந்தியர்களுக்கு எதிராக இருந்து சண்டை போட்ட ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழல் இந்திய வரலாற்றிலே நடந்தது. இந்தியாவுக்கு பர்மாவுக்கு ஒரு எல்லை கோடு இருக்கு. அவ்வளவு கொடூரமான காடு அந்த காடு. உயிரை ஒரு நிமிடத்தில் குடிக்கக்கூடிய அட்டைகள் அதிகம் இருக்கிற அபாயகரமான காடு. மிக கொடூரமான கொசுக்கள், உயிரை கொல்லக்கூடிய கொசுக்கள் இருக்கிற காடு. செங்குத்தான மலைகள் இருக்கிற காடு. அதை கடந்து வருகிறது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய படை. ஹிட்லரை சந்திச்சு ஆதரவு பெற்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய ஆதரவோட வரார். அந்த காட்டை கடந்து வந்து இங்க வந்து நின்று இந்தியர்களோட சண்டையிட்டு தேசிய ராணுவம் அந்தமான் சிறையை கைப்பற்றியது. நம்ம ஊர்ல எல்லாரும் எதுக்கு பயந்தான் தெரியுமா? ஆங்கிலேயருக்கு எதிராக ஒத்த வார்த்தை பேசின உன்னை பிடிச்சி அந்தமான் ஜெயில போட்டுருவாங்கடா அப்படின்னா, ஐயோ அப்படியா அப்படின்னு பயந்தான். அந்த அந்தமான் சிறையே நாம இன்னைக்கு பிடிச்சாச்சு, பயப்படாதீங்கன்னு இந்தியாவுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்த ஒரு தலைவன் நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். முதல் அடி வெள்ளக்கார வயிற்றுல புலிய கரைக்க ஆரம்பிச்சது. இரண்டாவது இந்தியாவுக்குள்ள வந்து இம்பால், அதனுடைய தலைநகரம் பேட்டில் ஆஃப் இம்பால், அங்க ஒரு யுத்தம் நடந்து இந்தியால மணிப்பூரை கைப்பற்றி எப்படி நம்முடைய அந்தமான் சிறையிலே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய மூவர்ண கொடியை பறக்க விட்டாரோ அது போல இந்தியாவுக்குள்ளேயே மணிப்பூரை கைப்பற்றியது அந்த படை. அப்பதான் நம்ம இந்திய ராணுவத்துல, அதாவது பிரிட்டிஷனுடைய இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு மனசு உறுத்துது. நம்ம ஆட்களே நாமளே சாகடிக்கிறோம்டா, இது தப்பு இல்லையா? நம்ம கூட பிறந்த சகோதரனே ஒருத்தன் வந்து கையை இழந்து கிடக்கிறான், கால் இழந்து கிடக்கிறான், கண் இழந்து கிடக்க, தப்பு இல்லையான்னு மனசாட்சி உறுத்துது. இந்த இடத்துலதான் வெள்ளக்காரன் பயப்படுறான். இந்தியாவில இருந்து அத்தனை பேருக்கு இப்ப துப்பாக்கி பயிற்சி கொடுத்தாச்சு, பீரங்கி பயிற்சி கொடுத்தாச்சு, ராணுவத்துல சேர்த்தாச்சு, சண்டை போடுற உத்தி அத்தனையும் தெரியும். இனியும் இவன் நமக்கு விசுவாசமா இருக்க மாட்டான். இவன் என்னைக்காவது தேசப்பற்று வந்து துப்பாக்கியை மாத்தி நம்ம பக்கம் திருப்பினா ஆபத்துன்னு இந்தியர்களுடைய வீரத்துக்கு பயந்துதான் வெள்ளைக்காரன் இந்த தேசத்தை விட்டு போனானே ஒழிய நம்முடைய தியாகத்தை பார்த்து வணங்கி கண்ணீர் விட்டு அல்ல அவன் போகவில்லை. அவனை போக வைத்தது இந்தியர்களின் வீரம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே தேச விடுதலைக்கு பலரும் உயிரை தியாகம் செய்திருந்தாலும் அதை தாண்டி இந்தியர்களின் வீரம்தான் அதிலே மிஞ்சி இருக்கிறது என்பதையே இந்த சுதந்திர தின கருத்தரங்கத்தின் தீர்ப்பாக வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.